உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பால் கனகராஜ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை போராட்ட குழுவிலே இணைந்து முதல் கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை அன்று திருச்சியை மையமாக கொண்டு தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்ற அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு வசதியாக திருச்சியை தலைமையிடமாக கொண்டு இந்த மாநில குழு கூடும். அந்த கூட்டத்திலே இனி என்னென்ன நடவடிக்கைகள் இந்த புதிய சட்ட விதிமுறைகள் அறிமுகம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே முடிவு செய்யும். மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்களிடம் அந்த குழு அவரை சந்திப்பதற்கான அனுமதி கேட்கும். அந்த அனுமதியை பெற்ற பிறகு அந்த குழு அந்த கூட்டத்திலே எடுக்கின்ற முடிவையும் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட விதிகள் எவ்வாறு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி இல்லை, என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி ரெகுலேட்டரி ஒழுங்குமுறை எப்படி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு மனு கொடுக்கும். இந்த வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் நிச்சயமாக இந்த குழு எடுக்கின்ற முடிவை ஏற்பார்கள். வருகின்ற சனிக்கிழமை இந்த குழு திருச்சியிலே கூடி முடிவெடுக்கும். மீண்டுமாக சொல்லுகிறேன், அந்த குழுவிலே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள சங்கத்தில் உள்ள தலைவர் அந்த கூட்டத்திலே உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடன் இணைந்து சென்னையில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு சிலரும், பார் கவுன்சில் உறுப்பினர்கள் ஒரு சிலரும், முன்னணி போராளிகள் ஒரு சிலரும் அந்த குழுவிலே இருப்பார்கள். முதன்முறையாக தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக ஒரு விவாதம், ஒரு சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒருங்கிணைந்து நடத்தப் போவது என்பது இது முதன்முறையாக கூட இருக்கக்கூடும். இனி எங்களுக்குள் பிளவு இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, தலைமை நீயா நானா என்ற போட்டி இருக்காது. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிச்சயமாக எங்களுக்கு எதிரான சட்டத்தை தூக்கி எறிவோம். இந்த சட்டம் எங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, எங்கள் தொழில் சுதந்திரத்தை பாதிக்கின்ற வகையில் வழக்காடிகளுக்கும் எதிரானது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மாநில உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜின் செய்தியாளர் சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.